எல்லாருக்கும் வணக்கங்க. நான் ரேவதி சீனிவாசன். த்ரெட் பேங்கிள்ல ஒயிட் பீட் வச்சு ஒரு டிசைன் தாங்க செய்ய போறேன். நான் ஏற்கனவே இயரிங் போட்டிருந்தேன். அந்த இயரிங்க்கு மேட்சான பேங்கிள் தாங்க இது. பேங்கிள் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? ஒயிட் பேர்ல் பீட்ஸ், கோல்டன் பீட்ஸ், பேங்கிள் 1, கோல்டன் த்ரெட்டு. நான் நூல் இதில் அளந்து எடுத்துக்கிறேன். நீங்கள் மர ஸ்கேல் அந்த மாதிரி கூட அளந்து எடுத்துக்கலாம். இதில் இங்கே ஸ்டார்ட் பண்ணி ஒரு பக்கம் ஃபுல்லாக முடியறது 1ன்ற மாதிரி கவுண்ட் பண்ணி 25 கவுண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். அளந்து எடுத்த த்ரெட்டை கார்னரில் இந்த மாதிரி க்ளூ போட்டுக்கிறேன். இந்த நூலை வளையலில் இந்த மாதிரி உள் பக்கம் ஒட்டிட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். உள்ள நூல் போட்டு இந்த பக்கம் எடுத்து வெளியே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சுற்றிக்கலாம். கண்டினியூவாக ஒன்று மேலே ஒன்று போடாமல் பக்கத்தில் பக்கத்தில் சுற்றிக்கோங்க. அப்போ தான் ஈவனாக வரும். த்ரெட் பேங்கிள் முடிஞ்சிருச்சு. கார்னர்ல க்ளூ போட்டு ஒட்டிக்கலாம். ஊசியில நூல் கோர்த்து எடுத்துக்கலாம். வளையல்ல ஒரு பக்கம் ஊசியை இந்த மாதிரி விட்டு எடுத்துக்கலாம். வெள்ளை மணிகளை லைனா கோர்த்துக்கலாம். வளையல் ஃபுல்லா வர அளவுக்கு மணிகளை கோர்த்துட்டு ஒயிட் க்ளூ போட்டு ஒட்டிக்கலாம். வளையலோட மறுபக்கம் ஓரத்துலயும் இதே மாதிரி ஒட்டிக்கலாம். இப்போ உள்பக்கம் ஒயிட் பீட்ஸ் கோர்த்து ஒட்டின மாதிரி கோல்டன் பீட்ஸ் கோர்த்துட்டு ஒட்டிக்கலாம். வெள்ளை மணிகளை ஒட்டின மாதிரி உள்பக்கம் 2 பக்கமும் கோல்டன் பீட்ஸ் ஒட்டினதுக்கு அப்புறம் நடுவுல ஒயிட் ஸ்டோன் ஷைன் வச்சிருக்கேன். அதையும் க்ளூ போட்டு ஒட்டிடுறேன். அவ்வளோதாங்க. ரொம்ப அழகான ஒயிட் பேர்ல் பீட் பேங்கிள் ரெடிங்க. நீங்களும் இந்த மாதிரி சிம்பிளாக வீட்லேயே செய்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கிஃப்ட் கொடுத்து அசத்தலாங்க. நன்றிங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான கிராஃப்டோடு நான் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேங்க.